வணக்கம். இணையத்தில் ட்ரெண்டாகும் இன்றைய செய்திகள், நொடி பொழுதில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் என உலகம் முழுவதும் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை விறுவிறுப்பாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் CP ராதாகிருஷ்ணனும், இந்தியா கூட்டணி சார்பில் சுதர்சன் ரெட்டியும் போட்டியிடுகின்றனர். மாலை 5 மணிக்கு தேர்தல் முடிந்தவுடன் 6 மணி முதல் வாக்குகள் எண்ணப்பட்டு இன்று இரவே முடிவுகள் அறிவிக்கப்படும். டெல்லி மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் யமுனை நதியில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. இதையடுத்து புகழ்பெற்ற காதல் சின்னமான தாஜ்மஹாலை வெள்ள நீர் சூழ்ந்துள்ள காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதனிடையே உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் வெள்ளத்தில் சிக்கிய மக்களுக்கு மீட்பு படையினர் படகுகளில் சென்று உணவுப் பொருட்களை வழங்கினார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரை அடுத்த கீரனூரில் நடைபெற்ற அதிமுக கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருந்த போதே மக்கள் சாறை சாறையாக கலைந்து சென்றனர். இதனால் அதிமுக நிர்வாகிகள் அதிர்ச்சி அடைந்தனர். நிகழ்ச்சி முடிந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில் சிக்கிக் கொண்டதால் சிறிது தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள பொதுக்குளத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்த ஒத்திகை நடைபெற்றது. தீயணைப்புத்துறை சார்பில் நடைபெற்ற இந்த ஒத்திகையில் குளத்தில் மூழ்கியவர்களை எவ்வாறு காப்பாற்றுவது என பள்ளி மாணவர்களுக்கு தத்ரூபமாக செய்து காட்டப்பட்டது. தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள பூண்டிமாதா தேவாலயத்தில் அன்னை மரியாளின் பிறப்பு பெருவிழா தேர்பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேளதாளங்கள் மற்றும் வான வேடிக்கைகளுக்கு மத்தியில் மல்லிகை பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட தேர் உலா வந்தது. தேர்பவனியில் தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று வழிபட்டனர். பொள்ளாச்சி அருகே நடைபெற்ற CISCE பள்ளிகளுக்கிடையேயான தேசிய அளவிலான டென்னிஸ் போட்டியில் 14 வயது ஒற்றையர் பிரிவில் கேரள பள்ளி மாணவர் ஷியாத் மைக்கேல் முதலிடம் பிடித்தார். ஆச்சிப்பட்டியில் உள்ள திஷா இன்டர்நேஷனல் பள்ளியில் கடந்த 5ஆம் தேதி முதல் 14 வயது பிரிவு மட்டுமல்லாது 17, 19 வயதுக்குட்பட்ட மாணவ மாணவியருக்கும் போட்டிகள் நடைபெற்றன. செங்கல்பட்டு நகராட்சியில் இயங்கி வரும் நியாய விலைக் கடைக்குள் தண்ணீர் புகுந்ததால் சர்க்கரை, அரிசி, பருப்பு மூட்டைகள் நனைந்து சேதமடைந்தன. நியாய விலைக் கடை வளாகத்தில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியின் போது அப்பகுதியில் இருந்த குடிநீர் குழாய் உடைந்தது. இதனால் அதிலிருந்த தண்ணீர் அருகே இருந்த நியாய விலைக் கடைக்குள் புகுந்தது. காலையில் கடையை திறந்தபோது தண்ணீர் இருப்பதை கண்ட ஊழியர்கள் அதனை அகற்றினர். இதில் 50க்கும் மேற்பட்ட அரிசி மூட்டைகள், 10க்கும் மேற்பட்ட சர்க்கரை மூட்டைகள், பருப்பு உள்ளிட்ட மளிகை பொருட்கள் நனைந்து சேதமடைந்தன. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் புனித ஆரோக்கிய அன்னை தேவாலயத்தில் திருத்தல திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி தேவாலயத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. இதைத் தொடர்ந்து சப்பரத்தை பெண் பக்தர்கள் தோளில் சுமந்து சென்றார்கள். ராஜஸ்தான் மாநிலம் மக்ரானாவில் கனமழையை தொடர்ந்து சுரங்கம் ஒன்று திடீரென இடிந்து விழுந்தது. ராஜஸ்தானின் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் மக்ரானாவில் உள்ள மார்பிள் கற்கள் சுரங்கத்தில் மழைநீர் தேங்கியிருந்த நிலையில் திடீரென இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக யாரும் உயிரிழக்கவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஓப்போ நிறுவனத்தின் புதிய F31 5G சீரிஸ் ஸ்மார்ட் போன்களை நடிகை ஸ்ருதி ஹாசன் அறிமுகம் செய்தார்.
சென்னை கோவளத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற விழாவில் 3 புதிய மாடல் மொபைல்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. அறிமுக விழாவில் பேசிய நடிகை ஸ்ருதிஹாசன், புதிய மொபைலில் உள்ள கேமராவின் தரம் சிறந்த அனுபவத்தை கொடுக்கும் என்று தெரிவித்தார். பீகார் மாநிலம் கத்திஹர் தொகுதியில் வெள்ளத்தை பார்வையிட சென்ற காங்கிரஸ் எம்பி தாரிக் அன்வரை அப்பகுதியை சேர்ந்த ஒருவர் முதுகில் தூக்கி சென்ற வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஷிவ்நகர், சோனக்கல் பகுதிகளில் பார்வையிட்ட போது அங்கிருந்த ஒருவர் அன்வரை முதுகில் தூக்கி சென்றார். இதுகுறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியானதை அடுத்து பலரும் விமர்சித்து வருகின்றனர். காங்கிரஸ் எம்பியை பாஜகவினர் கடுமையாக விமர்சித்து வரும் நிலையில் அவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் அங்கிருந்தவர் தூக்கி சென்றதாக விளக்கம் அளித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.